இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு விசாரணை ஜெபம், ப்ரேயர் ஆஃப் என்கொயரி. வசனம் ஆபக்குக் 2:1. நான் என் காவலிலே தரித்து அறநிலை நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் எனக்கு கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். பாருங்க, இந்த விசாரணை ஜெபம் என்பது தேவனிடம் ஏதாவது கேட்டு அவருடைய சித்தத்தையும் வழிநடத்துதலையும் அறிந்து செய்யும் ஜெபம் தான் விசாரணை ஜெபம். அதாவது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்கும் ஒரு மனப்பான்மை. பாருங்க, இந்த வேதத்தில் தாவீது குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு வாட்டியும் போருக்கு செல்லும் முன்னாடி அடிக்கடி கர்த்தரிடம் விசாரிப்பார் அவர், இல்லையா? அப்போ நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம விசாரித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது அவர் சத்தத்தை நம் தெளிவாக கேட்க முடியும். 1 சாமுவேல் 3:10 நம்ம பார்க்கணும்ல, சாலமோன் சொல்றாருப்பாங்க, ஆண்டவரே சொல்லும் உமது அடியேன் கேட்கிறேன். அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் பைபிள் தமிழ் மொழியாக்கத்தில் படிக்கிறேன். நான் என் காவல் நிலையத்தில் நின்று கோபுரத்தின் மேல் என்னை நிலைநிறுத்திக் கொள்வேன். அவர் எனக்கு என்ன சொல்வார் என்பதையும் நான் கடிந்து கொள்ளப்படும் போது அவருடைய பிரதிநிதியாக என்ன பதில் சொல்வேன் என்பதையும் பார்க்க நான் விழித்திருப்பேன். இந்த விசாரணை ஜெபத்தின் நோக்கம் தேவனிடமிருந்து புதிய வெளிப்பாடுகளை உருவாக்குவதல்ல, அவர் ஏற்கனவே வெளிப்படுத்திய வார்த்தையுடனும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுடனும் ஒத்துப்போகும் அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி நடப்பதே ஆகும். இந்த காவல் கோபுரம் என்பது ஒரு உயரமான இடம். அங்கிருந்து தான் பாருங்க இந்த காவலாளிலாம் தூரத்தில் வருவதை பார்ப்பார்கள். அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வருகிற அந்த சத்தத்தை விட தேவனுடைய சத்தத்தை கேட்கும் நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் சத்தம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம்? தீமை, அநியாயம், ஏமாற்றம், இல்லையா? மரணம், வியாதி. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அந்த உலகத்தில் கண்டிப்பாக இருக்குது பாருங்க. அப்போது நம்ம இன்றைக்கு அதை பார்த்து கொண்டு அதை தியானித்து அதை இருதயத்தில் நிரப்பி அதில் நம்ம வேதனைப்பட்டு நாட்களை கடத்தும்படியே தான் பிசாசு வைத்திருக்கிறான். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து, ஆண்டவரே இன்னைக்கு நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் நான் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன், இந்த பலவீனத்தில் இருக்கிறேன், எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அந்த வார்த்தையும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொண்டு இதிலிருந்து நான் மேற்கொள்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு, அவர் என்னோடு என்ன பேசுவார் என்று நான் கவனிப்பேன். இன்னைக்கு அநேக வேளையில் அதுதான் நம்ம தவற விடுகிறோம். பல நேரங்களில் நம் தேவனிடம் தொடர்ந்து பேசுகிறோம், ஜெபத்தில் எல்லாவற்றையும் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அவர் பேசும்போது கேட்க நம்ம நேரம் ஒதுக்குறதே இல்லை பாருங்க. ஜெபம் என்பது தேவனிடம் பேசுவது மட்டுமல்ல, அவர் பேசுவதை கேட்பது ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, அநேக வேளையில் தேவனுடைய பதில் எப்போதும் நம்முடைய அவசரத்துக்கு ஏற்ப வராது, ஆனால் அது எப்போதும் அவருடைய பரிபூரண ஞானத்தின்படி வரும். பாருங்க, தேவன் இன்றும் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் மூலமாகவும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். நாம் பேசுவதற்கு மட்டுமல்ல, கேட்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, காத்திருப்பது விசுவாசத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. இல்லை, நம்ம ஜெபிக்கிறோம், அநேக வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காக வழிநடத்துதலுக்காக நம்ம பொறுமையுடன் காத்திருப்பது அது ஒரு விசுவாசத்தின் ஒரு பகுதி என்று பார்க்கிறோம். தேவனுடைய பதில் உடனே வராத போதும் அவர் மௌனமாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அவர் சரியான நேரத்தில் பேசுகிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், நம்மளை மீட்டெடுத்து நம்மளை அற்புதங்களை காண செய்கிற தேவன். காத்திருப்பது நேரத்தை வீணாக்குவதல்ல, அது தேவனுடைய செயலுக்காக நம்பிக்கையுடன் நிற்பதாகும். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:14 பார்க்குறோம்ல, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்படின்னா பலப்படுத்துவார். திடமனதாக இரு, கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலத்தினால் நம்ம நிரப்புகிறவராய் இருக்கிறார். பாருங்க, நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலியமாய் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் மூலியமாய் நம்மளை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அப்போ அவர் நம்மோடு பேசின பொழுது நம்ம எந்த மனநிலையில் இருக்கணும் தெரியுமா? 1 சாமுவேல் 3:10 சாமுவேலை நோக்கி தேவன் கூப்பிடுறாரு. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரை சொல்லும் உமது அடியேன் கேட்கிறேன்.
அப்போது அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை உருவாக்கிடுவார். பாருங்க, அவர் திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது அவர் காரியங்களை நம்ம செய்கிறவர்களாய் கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, சில வேளையில் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது கூட தேவன் நம்மளோட பேசுவார், வார்த்தையோடு இடைப்படுவார். அப்போது நம்ம எந்த மனநிலையில் இருக்கணும் தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய். அவர் என்னை திருத்துகிறார், அந்த திருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், தாழ்மையோடு அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்னோட இடைப்பட்ட ஒரு காரியம், நம்மளுடைய சுதந்திரத்தை பெறுவதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய ஒரே நபர் யார் தெரியுமா? அது நாம் தான். யாரும் நம்ம கை நீட்ட முடியாது. இல்லை, இன்றைக்கு நம்ம விட்டு கொடுப்போம், சரண்டர் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய கண்கள் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னு இல்லை, எங்கள் இருதயம் எப்படி இருக்குது என்று ஊடுருவி பாய்கிறது ஆண்டவரே. அன்னைக்கு நாத்தான் மேலே பார்த்து கபடற்ற உண்மையான இஸ்ரவேலன் என்று நீர் சாட்சி சொன்னது போல எங்களை குறித்து ஆண்டவரே நீர் சாட்சி சொல்ற அளவுக்கு நாங்கள் வாழ வேண்டும். எங்கள் இருதயம் கபடற்ற ஒரு இருதயமாய், உண்மையான ஒரு மனிதர்களாய், உம்முடைய வார்த்தையை நிரப்பி, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம் என்று தீர்மானிக்கலாம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலையில் உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே, அப்பா எங்கள் சொந்த சித்தங்களால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் பரிசுத்த ஆவியின் வழி நடத்ததினால் ஆண்டவரே நாங்கள் வாழவும், அப்பா நாங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலையில் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிய நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் சொந்த எண்ணங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழியை எங்களுக்கு காட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் இருதயத்தை திறந்து உம்முடைய சத்தத்தை கேட்கும் அந்த கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவிக்குரிய விழிப்புணர்வுடன் நாங்கள் எங்கள் நிலையை காத்து கொள்ளும்படியாக உம்முடைய குரலை கேட்க நாங்கள் எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கவும் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீர் திருத்தினாலும் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தாழ்மையான இருதயத்தினால் எங்களை நிரப்பும்படி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.